பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் 2025 ஜனவரி 8, 9, 10 நடக்குது. அதுல ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இந்த வருஷத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட சேனல் ஒன் ஆஃப் த 6 சேனலா நாமினேட் ஆயிருக்கு. உங்களோட ஃபேவரட் சேனல் கலர் கண்ணாடி கிரிக்கெட் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டு போடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்க ஓட்டு போடலாம். ஒருவேளை ஓட்டு போட சிரமமா இருக்குது, நீங்க எப்படி போடணுங்கிறது தெரியல, நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, ஸ்டெப் பை ஸ்டெப் புரிச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கம்பீரண்ணே, ரோஹித் சர்மா வெளியே அனுப்புகிற ஐடியாவில் இருக்கீங்களாமே. நான் வேணா கேப்டன்சி பொறுப்பு எடுத்துக்கிட்டுமா? இந்த மேட்ச் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளுக்கு மிஸ்டர் ஃபிக்ஸிட் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காப்ல. யார் அந்த மிஸ்டர் ஃபிக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் எழும்பிச்சு. ஆனால் அதில் இப்போ வந்துட்டு ஒருவேளை இவர் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜஸ்பிரீத் பும்ரா மேலே கணக்கு வச்சாங்க. அவர் மேலே ஒரு பக்கம் எல்லாரும் யோசிக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீரருடைய பெயர் அடிபட்டிருக்கு. ஒரு சீனியர் பிளேயர், இவர் தான் வந்துட்டு பிசிசிஐ கிட்ட போயிட்டு என்ன கேப்டன் ஆக்குங்க, இன்ட்ரீம் கேப்டன், அதாவது இன்னொரு புது கேப்டன் நீங்கள் டெஸ்ட்டுக்கு யோசிக்கிறதுக்கு வரைக்கும் ரோஹித் சர்மா இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா என்னையை நீங்கள் வச்சுக்கோங்க கேப்டனா, நான் பார்த்து தரேன் இந்திய அணியை அப்படின்னு சொல்லியிருக்காப்லையே. ஆமாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி ஐ ஃப்ரம் பாலா. அதாவது இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு மிஸ்டர் ஃபிக்ஸிட் சம்பவம் நடந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹூ இஸ் த மிஸ்டர் ஃபிக்ஸிட்னு எல்லா இடத்துலையும் ஆர்டிகல்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ இதில் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, மிஸ்டர் ஃபிக்ஸிட்டாக தன்னை இந்த இதில் ப்ரொஜெக்ட் பண்ணவர் இவர்களில் யாராவது ஒருத்தராக இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா. சீனியர் பிளேயர் ஒருத்தர் தான், ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு யங் பிளேயர்ஸில் யாருக்குமே டேலண்ட் இல்லைங்க ஒன்றும் பெருசாக, நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்பளையாமா. ஸோ இந்த டீமுடைய சீனியாரிட்டி படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சி பொறுப்புக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி கேள்வியை போய் எழுப்பியிருக்கு, இந்த மாதிரி ஒரு வாக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ஜஸ்பிரீத் பும்ரா அவரே பேசியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அவர்கிட்ட ஏற்கனவே கேப்டன்சி வரப்போகுது. அவர் தான் கேப்டன்சி ஏற்கனவே அவங்களா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா இல்லாதப்பா. அதனால் வைஸ் கேப்டனாக இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் இதுலேருந்து லைட்டாக கொஞ்சம் யூகிக்க முடியுது. அப்போ அவர் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 2 யார்? ரவீந்திர ஜடேஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேலே கேப்டன்சி கொடுத்தப்ப, ஐயா சாமி எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, தேவையில்லாமல் என் கையில் கொடுத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, நீங்கள் ஐயா என் கையில் ரங்கரட்டன் அப்படின்னு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு, எனக்கு மண்டைக்குள்ளே கடன்னு ஓடிக்கிட்டு இருக்குது, ஏன்னா ஆளை விடுங்க சாமி ஓடுனவர் அவர் போய் இந்தியாவுடைய டெஸ்ட் கேப்டன்சி அதுவும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? அதனால் ரவீந்திர ஜடேஜா மேலே இருக்கிற சந்தேகம் நமக்கு வெளியே போகுது. அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான வீரராக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா ரிஷப் பண்ட். ஒருவேளை இவர் கேப்டன்சி விஷயத்தை கேட்டிருப்பாரோ இருக்கலாம். ஸோ இவரை விட இன்னொரு சீனியர் பிளேயர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் 4வது ஆள் கேஎல் ராகுல். விஜய் தம்பி விக்ராந்த் அன்பு அழைக்கப்படும் கேஎல் ராகுல் அவர்கள்ட்ட தான் வைஸ் கேப்டன்சி பதவி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. அவர் தான் அடுத்த கேப்டனாக டெஸ்ட்டுக்கு வரலான்னு பேச்சுவார்த்தைகள் எழுந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் வைஸ் கேப்டன்சியை தூக்கி நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட கொடுத்தாங்க. ஒருவேளை கேஎல் ராகுல் நடுவில் இல்லாமல் போனப்போ யார்ட்ரா கொடுக்கலான்னு தெரிஞ்சப்ப கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கேஎல் ராகுல் கிட்ட அது வரவே இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா தான் நிரந்தர வைஸ் கேப்டனாக மாறிட்டார் ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவரே கேப்டனாகவும் அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த புது வீரர் யார் இவர் தன்னை ஒரு கேப்டனாக இது பண்ணிக்கிறார் அப்படின்னா, அவர் போய் பிசிசிஐ சொல்லியிருக்கிறாரு, இந்த யங் பிளேயர்ஸாக சரியில்லைங்க, அவங்களால நம்ம இங்கே கேப்டன்சி கொடுக்க முடியாது, இப்போ ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக நீங்கள் என்னையை சேர்த்துக்கங்க, நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி தரேன், ஒன்றும் நடக்காது, கவலையே படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசியிருந்திருக்காப்லையாமா. ஸோ இப்படிப்பட்ட இவர் யார்? இந்த சீனியர் பிளேயர்னு சொல்லப்படக்கூடியவர் யார்? ஒருவேளை கேஎல் ராகுலாக இருக்குமா, இல்லை ரிஷப் பண்ட்டாக இருக்குமா? 2 பேரில் யார் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க? 2 பேரில் யார் இந்த விஷயத்தை வெளியே எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, என்ன ஏது அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதோட சூப்பரான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செய்திகள் வெளியே எப்படி வந்துச்சு? லீக் ஆகும், ரைட், ஓகே, கிரிக்கெட் நியூஸ்லாம் ஓகே, பட் இந்த மாதிரி பிசிசிஐ கிட்ட போய் ஒரு பிளேயர் பேசுனது எப்படி லீக் ஆச்சு, இவ்வளவு கான்ஃபிடன்ஸாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுலையும் இதில் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் எந்த வகையில் நீங்கள் எந்தெந்த யூகத்தில் யோசித்தாலும் ஒரு பக்கம் இப்படி போயிடலாம் தோணும், ஒரு பக்கம் அப்படி போயிடலான்னு தோணும், ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறனால தான் நம்மளாம் மனுஷங்க. அதனால் நம்ம எந்த முடிவு எடுக்க போகிறோங்கிறத விட முக்கியம் என்ன அப்படின்னா, டீம் எந்த ஒரு முடிவும் எடுக்க போகுது, இதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ டீமுக்கு எது நன்மை, டீமுக்கு எது தீமை, அதான் நம்ம யோசிக்கணும். அதனால் பிசிசிஐ யாரை தன்னுடைய அடுத்த கேப்டனாக அறிவிக்கும் ஒருவேளை ரோஹித் சர்மா வெளியே சென்று விட்டார் என்றால் அப்போ நமக்கு தெரிய வரும் இவர் கேட்ட கேள்வி சரியா, இவருக்கு அது சொல்கிற அளவுக்கு சீன் காட்டுறாப்லையா இல்லையா அப்படின்றது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த காம்படிஷனில் போட்டி போட்டு டெஸ்ட் கேப்டன்சியை வாங்கணும்னு நினைக்கிறது யார்? இன்னொரு சூப்பரான வீடியோலாம் பார்க்குறேன். ஓகே பாய்.